நாங்க ராமேஸ்வரம் அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே வந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஆகாஷ் ரெசிடென்சி அப்படின்ற இடத்துல வந்து ரூம் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டோம். நாங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்தது எல்லாமே வந்து லீவ் டைம் இல்லையா? ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து செம்ம கூட்டம். சப்போஸ் நாங்கள் ரூம் புக் பண்ணாமல் வந்திருந்தோன்னா நல்லா மாட்டியிருப்போம். வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அதனால் நாங்கள் முன்னாடியே வந்து ஒரு 1 மந்த் பிஃபோரே பண்ணிட்டோன்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தெரியல. ஸோ அப்புறம் இங்கே வந்துட்டோம். அதான் அக்னி தீர்த்தம் கிளம்புற வந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையே அதோட ராமேஸ்வரம் பீச் தானே இது. அந்த இடத்துல வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் வேவ்ஸ் வந்து இங்கே கம்மியாக தான் இருக்கும். ராமேஸ்வரம் பீச்சில் வந்து எப்போவுமே வந்து அலைகள் கம்மியாகவே இருக்கும். ஏன்னா அது வந்து அது இந்த சீயோடலாம் வந்து கனெக்டில் இருக்குது. ஒரு பெரிய இந்த கடல் தானே அதெல்லாம். அதனால் வந்து அந்த அளவுக்கு அதில் வேவ்ஸ் இல்லை. ஸோ நான் அந்த ஓரமாகவே வந்து கொஞ்சம் நின்றுட்டு நாங்கள் தண்ணியெலாம் அங்கேயும் தெளிச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கே வந்து இப்போ வந்திருக்கோன்னா உள்ளே சாமி பார்க்குறதுக்காக போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் எவ்வளோ கடை தெரு இருக்குது. அதையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே வந்து 4 பக்கமும் வாசல், அதாவது கிழக்கு வாசல், தெற்கு வாசல், அப்புறம் மேற்கு வாசல், அந்த மாதிரி எல்லாம் 4 பக்கமும் வாசல் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு பக்கம் போய் இந்த பக்கம் தான் நின்றுட்டோம். அதாவது தெற்கு வாசப்படி தான் நாங்கள் வந்து போய் நின்றுட்டுருக்கோம். இந்த பக்கமாக போயிட்டு இல்லை அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படி போனதுமே வந்து எல்லா வாசப்படியும் பார்த்துடலாம். இப்போ நாங்கள் அது உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு நான் வந்து தான் இப்போ வெளில உட்காந்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து அது உள்ளே போகும்போது வந்து சாமி பார்க்குற இடத்துல வீடியோ எப்படி இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து வீடியோ நாங்கள் வந்து எடுக்கலை. இப்போ வந்து பிரகாரத்தை சுற்றி வர்றதுனால இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோவிலை வந்து சுற்றி வர்றதுக்காக இப்போ எழுந்து போயிட்டுருக்கோம். ஆனால் எவ்வளோ பெருசுங்க. அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து 1000 கால் மண்டபம் இல்லையா? இந்த இடத்துல வந்து மண்டபம் அந்த தூண் வந்து எத்தனை தூண் இருக்குன்னு பார்த்தா 1212 தூண்கள் அப்படின்றாங்க. அதாவது 1000 தூணை விடவே அதிகம். ஆனால் ரொம்ப பெரிய காரிடார். அது அந்த இது நடந்து போகிற இது வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. அதாவது அது எவ்வளோ இதுக்குலாம் சொல்ல முடியல. ஒரு 30 அடி ஹைட்டு வேறு அது. அதனால் வந்து ஹைட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது, லாங்கும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. கோவிலில் நடந்து ஒரு சுற்று வரத்துக்குள்ளேயே வந்து அவ்வளோ தூரமாக அந்த ஒரு அழகை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து அப்படியே நடந்து வந்தோம். ஏன்னா அந்த 4 வாசல் இல்லையா? அந்த 4 பக்கம் வாசல் வந்து இந்த பக்கம் இப்படி சுற்றி இப்படி வரும்போதே ஒரு பக்கமாக வெளியில் போகிற வழி வருது. ஆனால் இந்த மண்டபத்தை தான் பார்க்கும்போது ஒரு மெய் சிலுக்குதுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக நல்லா இருந்தது. இப்போ வந்து நாங்கள் என்ன அங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்கு தாங்க. டோக்கன்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஈவினிங், அதாவது மார்னிங் 8 to நைட் 8 வரைக்குமே வந்து அன்னதானம் வழங்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஈவினிங், அதை நான் சாமிலாம் பார்த்துட்டு ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைம். அந்த டைமில் வந்து அப்பயும் வந்து மீல்ஸ் போடுறாங்க. சரின்னு டோக்கன்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து முன்னாடி இருக்கிற பேட்ச்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தானே நம்மளை உள்ளே அனுப்புவாங்க. அதனால் வந்து ஒரே டைம்லேயே வந்து அந்த ஹாலில் எவ்வளோ பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சுட சுட நல்லா சாம்பார், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூட்டெல்லாம் வச்சு சூப்பரான மீல்ஸே போட்டாங்கங்க. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து இந்த சைடு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவிலும் பார்த்தாச்சு. சாமி பார்க்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கோவில் சுற்றி வர அந்த பின்னாடி பக்கத்தில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய சூளம் ஒன்று வச்சுருக்காங்க. அது ஒரு பாறைலாம் வர சேர்ந்தா மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த நைட் டைமில் இந்த கோபுரத்தை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு அழகு தான். கோபுரத்தை வந்து நல்லா ஒரு ஜூம் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து முடிச்சோம்.